வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது பாதுஷா. இந்த பாதுஷா செய்யும் பொழுது 3 விஷயத்தை கவனிச்சா போதும், ஒரு அற்புதமான பாதுஷா உங்களால் செய்ய முடியும். முதலாவதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாதுஷாக்கு பிசைகிற மாவுடைய பதம் எப்படி இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாதுஷாவை பொரிச்சு எடுக்கிற எண்ணெய் எந்த அளவு சூட்ல இருக்கணும். மூணாவதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த பாதுஷாவை பொரிச்சுட்டு போட்டு எடுக்கிற அந்த சீனி பாகு எந்த பதத்துல நம்ம காய்ச்சி எடுக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க கவனமா பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களாலும் ஒரு நேர்த்தியான பாதுஷாவை செய்ய முடியும். இப்ப வீடியோக்குள்ள போலாமாங்க. இப்ப பாதுஷா செய்யறதுக்கு மாவு செஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதுல 250 கிராம் மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மேசக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை நீங்க ஃபுல்லா எடுக்கக்கூடாது, தலை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன், அதாவது 8ல் 1 பகுதி டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இந்த பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் இந்த பாதுஷா உங்களுக்கு பொங்கி வர்றதுக்கு உதவி செய்யும். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு சேர்த்ததும் இப்போ இதில் ஒரு 80 mlக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்க்கு பதிலாக உருக்கின வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்ததும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவோட நெய் நல்லா சேர்ந்து வரணும். இந்த பாதுஷாவில் நெய் சேர்க்கும் போது கூடவாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்துடக்கூடாது. இப்போ நீங்கள் நெய்யை கூட சேர்த்தீங்கன்னு சொன்னால் பாதுஷா எண்ணெயில் போடும்போது உடைய பார்க்கும். அதே வேளையில் குறைவாக சேர்த்தீங்கன்னு சொன்னால் பாதுஷா சாஃப்டாக கிடைக்காது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கரண்டியை எடுத்துட்டு இப்போ கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவில் நெய் சேர்த்து இந்த மாதிரி கையால் பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைய ஆரம்பிங்க. சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் நீங்க இந்த பாதுஷாக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, 1/2 கப்பு தண்ணியில 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு மிஞ்சி இருக்கு. அந்த அளவுக்கு தான் இதுல இந்த மாவுக்கு தண்ணி எடுத்திருக்கு. இப்ப நீங்க இந்த மாவை இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கும்போது உள்ள இந்த மாதிரி லேயர் லேயரா இருக்கணும். பாதுஷாக்கு இந்த மாதிரி பதத்துக்கு மா குழைச்செடுக்க 4 இருந்து 5 நிமிஷங்கள் எடுக்கும். இப்ப இதை நல்லா உருட்டிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு சைட்ல வச்சிடலாம். அதுக்கிடையில சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் 1/2 கிலோ சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீனி மூழ்கிற அளவுக்கு 250 ml தண்ணி, அதாவது 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சீனி எல்லாம் கரைஞ்சு ஒரு 5ல் இருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நெருப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. பாகு ரெடியாகும் வரைக்கும் கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, சீனி நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கலங்கலா இருக்கிற இந்த சீனி கரைசல் நேரமாக நேரமாக தெளிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த டைமில் ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க கலருக்காக. கூடவே 4 ஏலக்காய் இந்த மாதிரி நசிச்சு சேர்த்துக்கோங்க. நசிச்சு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இந்த மாதிரி ஏலக்காய், குங்குமப்பூ சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த சீனி பாகு நல்லா தெளிய ஆரம்பிக்குது. இந்த சீனி பாகுனுடைய பதம் ஒரு கம்பி பதத்தை தாண்டக்கூடாது. இப்போ நீங்கள் கரண்டியால் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி விடும் பொழுது பாருங்க, இந்த மாதிரி துளிகள் விழணும். இப்போ கையில் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது பிசுபிசுப்பு தன்மையிலிருந்து ஒரு கம்பி பதம் கரெக்டான பதம். ஒரு கம்பி பதத்தை தாண்டிச்சோன்னு சொன்னால் அந்த பாதுஷா இந்த சீனி பாகை இழுக்காது. அந்த அளவுக்கு இது திக்காயிரும். இப்போ இதில் ஒரு 5 அல்லது 6 துளிகள் தேசிக்காய் சாறு சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சீனி கரைசல் ஆறினாலும் அது கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி சீனி பாகு ரெடியானதும் அடுப்பு அணைச்சிட்டு 6ஆம் இருக்க ஒரு மூடி போட்டு ஒரு சைட்டில் வச்சிடலாம். அடுத்து நம்ம பாதுஷாவுக்கு உருண்டை உருட்டிக்கலாம். பாருங்க, பாதுஷாவுக்கு குழைச்சி வச்சிருக்கிற மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இந்த மாவில் இருந்து சின்ன சின்ன பங்குகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு பிரித்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பொரிக்கும் போது இதை விட கொஞ்சம் பெருசாகவே வரும். அதனால அளவாக எடுத்துக்கோங்க மாவை. இப்போ பிரித்து எடுத்த இந்த மாவை ஒரு கையினுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு மறு கையினுடைய உள்ளங்கையால் அழுத்தம் கொடுத்து ஒரே பக்கமாக உருட்டுங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா
அந்த உருண்டையினுடைய நடுப்பகுதியில் பெருவிரலால் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே மீதியாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கலாம். இதில் எடுத்திருக்கிற மாவுனுடைய அளவுக்கு நம்ம பிடிக்கிற இந்த சைஸின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 14 பாதுஷா கிடைக்கும். அடுத்து மிக முக்கியமானது இந்த பாதுஷா பொரிக்கிற எண்ணெயினுடைய சூடு. இந்த எண்ணெயினுடைய சூட்டை நீங்கள் எப்படி அறிஞ்சு கொள்றேன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு மாவு உருண்டையை நீங்கள் போட்டு பார்க்கும்போது சின்ன சின்ன குமிழ்களாக வரணும். இந்த மாதிரி வந்தால் இதுதான் பாதுஷா பொரிக்கிறதுக்குரிய சரியான எண்ணெயினுடைய சூடு. இப்போ பிடிச்சு வச்சிருக்கிற பாதுஷாக்களை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நெருப்பு வந்து மீடியத்தை விட குறைவாக வச்சுக்கோங்க. இந்த பாதுஷா பொரிகிறதுக்கு குறைஞ்சது 15 நிமிஷமாவது பிடிக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஆறுதலாக பொரியணும். இந்த பாதுஷா வந்து மேலே எழும்பி வரும் வரைக்கும் அந்த பாதுஷாவை மற்ற பக்கம் திருப்புறத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. அது எழும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பாதுஷாவை நீங்கள் திருப்பணும். பாதுஷா போட்டு பொரிக்கும் பொழுது ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க. என்ன சொன்னால் பொரிஞ்சு வருகிற போது அந்த பாதுஷாவுடைய அளவு வந்து பெருசாகும். அதனால் வந்து பொரியறதுக்கு இடைவெளி போதாமல் இருக்கும். இந்த பாதுஷா பாருங்க, அடியில் இருந்த பாதுஷா இப்போ வந்து எழும்பி எண்ணெயில் மிதக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் வந்து கரண்டி போட்டு திருப்பணும். இப்படியே அடிக்கடி நீங்கள் திருப்பி கொண்டே இருக்க வேணும். அப்போ தான் உங்களுக்கு 2 பக்கமும் சரியான கலருக்கு பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்க, பாதுஷா வந்து நல்லா சாஃப்டாக அழகாக பொரிஞ்சிருச்சு. இது பொரியறதுக்கு நான் சொன்ன மாதிரியே 15 நிமிஷம் சரியாக பிடிச்சிருக்கு. இப்போ பொரிஞ்ச இந்த பாதுஷாக்கள் எல்லாம் எடுத்து நேரடியாக சூட்டோடைய சீனி பாகுல சேர்த்துக்கங்க. இந்த சீனி பாகுல நீங்கள் வந்து பாதுஷா சேர்க்கும் போது இந்த சீனி பாகும் வந்து லைட்டான சூட்டில் இருக்கணும். அப்போதான் இந்த நீங்கள் போடுற இந்த பாதுஷாக்கள் அந்த சீனி பாகை நல்லா உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி எல்லா பாதுஷாக்களையும் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் ஊறினதுக்கு அப்புறம் மறுபடி திருப்பி 3 நிமிஷம் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, பாதுஷா எப்படி செய்யறது இந்த வீடியோல நாங்க அழகா பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.